ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்ததற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும் என சமூக செயற்பாட்டாளர்கள் எச்சரித்துள்ளனர். OALP என்று சொல்லக்கூடிய திறந்தவெளி சுற்று அனுமதி என்பது இப்போ 10வது சுற்று இப்போ ஏலத்தில் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. அதுபோல் 3வது சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டி தொடங்கி வாலிநோக்கம் வரையும் இருக்கக்கூடிய ஒரு 1403 சதுர கிலோமீட்டரில் தரைப்பகுதியும் அதே போல் சில ஆழமற்ற கடல் பகுதியும் அதில் உள்ளடங்கும். அந்த இடத்துக்கான வட்டாரமாக அறிவிக்கப்பட்டு அது ONGC ஏலம் எடுத்திருந்தது. அப்பொழுதே என்னென்னா இந்த மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த இந்த பகுதி என்பது சுற்றுச்சூழல் குறிப்பாக பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இது போன்ற அனுமதிகள் வழங்கக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு அது மதிப்பீட்டு ஆணையத்தில் இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பது இப்போ நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இது வைகை நதியினுடைய முகத்வார பகுதிகளில் இதில் உள்ளடங்க இருக்கக்கூடிய இடத்தை நம்ம பார்க்குறோம். வைகை படுகை அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இத்தகைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு என்பது விவசாயிகளுக்கு அங்கே நடக்கக்கூடிய விவசாயத்திற்கும் அதே போல் இது இன்னைக்கு தரைப்பகுதிக்கான ஆய்வு கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தா கூட கடல் பகுதியும் இந்த வட்டாரத்தில் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் இது உற்பத்தி கிணறுகளாக கடல் பகுதியிலையும் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறைகளுக்கும் ஆபத்து ஏற்படும் என்ற ஐயத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.